ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது கடல் புறா பாகம் 59. பொய்யுடையொருவன் சொல் வன்மையினால் மெய்ப்போலுமே என்ற தமிழ் மோதிரைக்கு ஏதாவது விளக்கம் தேவையாயிருந்தா அந்த விளக்கத்தை இளைய பல்லவன் கங்கதேவனிடம் கையாண்ட பேச்சு முறையில காணலாம். பொய்கள் பலவற்றை ஆங்காங்கு சிற்சில உண்மைகளுடன் கலந்து கலந்து இளைய பல்லவன் பரிமாறியதால் அவன் சொன்ன அனைத்தும் மெய்யே என நம்பிய கலிங்கத்து கங்கதேவன் அவனுடன் நட்பு கொள்ளவே தீர்மானித்தான். கொள்ளையை முன்னிட்டு இளைய பல்லவன் கடல் மோகினிக்கு தனது துணை பெற வந்திருக்கிறான் என்பது அறிந்து கொண்டதால் மட்டுமன்றி தங்கள் இருவர் கூட்டுறவால் ஏற்படக்கூடிய பெரும் லாபத்தை அவன் சுட்டிக்காட்டியதாலோ வந்திருப்பவன் அகோதாவின் உபத்தலைவன் என்ற காரணத்தாலோ இளைய பல்லவன் விரோதத்தை விட நட்பே தனக்கு பலனளிக்க வல்லது என்பதை உணர்ந்து கொண்ட கங்கதேவன் விரோதத்தின் எல்லையிலிருந்து மணக்கப்பலை நட்பின் துறைமுகத்திற்கு இழுத்து நங்கூரம் பாய்ச்சினா. அந்த முடிவின் விளைவாகத்தான் நண்பரே என்று ஆர்வத்துடன் கூவி இளைய பல்லவன் இரு கரங்களையும் பிடித்து கொண்டான். அத்துடன் விஷயம் நின்றிருந்தால் இந்த கதை போக்கும் கடல் மோகினியின் சரித்திர போக்கும் வேறு துறையில திரும்பி இருக்கும். கங்கதேவன் நட்பை உறுதிப்படுத்தியதோடு நிற்காம மேலும் தனது எண்ணங்களை வெளியிட்டு வரம் ஒன்றையும் கேட்டான். வரத்தை கேட்ட வகையில் பணிவு கூட ஓரளவு இருந்தது. ஆனா அந்த வரம் இளைய பல்லவன் இதயத்தை பெரிதும் கலக்கியது. கங்கதேவன் அத்தனை துரிதமாக அந்த வரத்தை கேட்டுவிட்டான். கேட்க ஆரம்பித்தது சற்று தாமதமாய் இருந்தாலும் முடிவு திடீரென வந்தது. இளைய பல்லவன் கையை பிடித்து கொண்டு, நண்பரே என முதலில் துவங்கிய கங்கதேவன், உங்களை நான் மிகவும் பாராட்டுகிறேன் அப்படிங்கிறான். கங்கதேவன் வாசகத்துக்கு பொருள் புரியாத இளைய பல்லவன் புருவங்களை சற்றே நெறித்து, எதற்கு பாராட்டுகிறீர்கள் தேவரே என்று கேட்கிறான். கங்கதேவன் மெல்ல நகைத்து, உங்கள் முடிவுக்கு என்று பதிலிருத்தான். எந்த முடிவை குறிப்பிடுகிறீர்கள் என்று எழுந்தது இளைய பல்லவன் கேள்வி. கங்கதேவன் குரலில் இருந்த ஏதோ ஓர் ஒளி இளைய பல்லவன் இதயத்தில் சற்று சந்தேகத்தை கிளப்பியது. இருப்பினும் மேற்படி கேள்வியை தொடுத்த இளைய பல்லவன் அந்த சந்தேகம் முகத்தில் லவலேசமும் பிரதிபலிக்காம சர்வ சகஜமாகவே நோக்கினா கங்கதேவன. கங்கதேவன் இளைய பல்லவன் கரங்களை அதிகமாக இறுக்கி பிடித்து தன் நட்பின் உறுதியை காட்டி, கடல் மோகினிக்கு வர நீங்கள் செய்த முடிவைத்தான் குறிப்பிடுகிறேன் அப்படிங்கிறான். வேறு எந்த முடிவை நான் செய்ய முடியும் என்று கேட்கிறான் இளைய பல்லவன். முடியாது, வேறு எந்த முடிவையும் செய்ய முடியாது. கடல் மோகினியை தளமாக அடைவதை விட சிறந்த முடிவு கிடையாது. இந்த துறைமுகத்தின் வசதிகள் பல அப்படிங்கிறான் கங்கதேவன். தெரியும் எனக்கு. இளைய பல்லவன் குரல்ல வியப்பு தெரிந்தது. கேள்வியில் துணித்த வியப்பு சாயை பற்றி சிறிதும் லட்சியம் செய்யாமலே கேட்கிறான் கங்கதேவன். கடல் மோகினி தீவு கிடைத்தற்கரிய இடம் என்பதை ஒப்புக்கொள்கிறீர்களா? கண்டிப்பாய் ஒப்புக்கொள்கிறேன். என் நட்பு அதுவும் கிடைத்தற்கரியதுதான். அதையும் ஒப்புக்கொள்கிறீர்கள்? ஆம். இளைய பல்லவரே, ஸ்ரீ விஜயத்திற்கும் பாரதத்துக்கும் இடையே உள்ளதும் யாரும் சுலபத்தில் நெருங்க முடியாததுமான சிறந்த தளத்தில் உமக்கு பங்கு தருகிறேன். கடற்போரில் வல்ல நானும் எனது மாலுமிகளும் உமது சகாக்களாகிறோம். இத்தனை நான் செய்வதற்கு பதில் என்ன எனக்கு தருவீர்கள் என்று கேட்கிறான் கங்கதேவன். கடற்கொள்ளையில் கிடைக்கும் இதிலும் பாதி அப்படிங்கிறான் இளைய பல்லவன். அதை நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை. நாளை நாம் செய்து கொள்ள போகும் ஒப்பந்தத்தில் அதெல்லாம் தெளிவுபடுத்தப்படும். எனக்கு சேர வேண்டியதை நானே எடுத்துக்கொள்வேன். சரி, அப்படியானால் நீங்களாக என்ன தருவீர்கள்? என்னிடம் உள்ள எதையும் என்னால் கொடுக்கக்கூடிய எதையும் தருவேன். நிச்சயமாக? நிச்சயமாக. அப்படியானால் அந்த பெண்ணை எனக்கு கொடுங்கள். இந்த வரம் தேவை எனக்கு. எதிர்பாராத விதமாக இடி தலையில் இறங்கினால் கூட அசையாத இளைய பல்லவன் இந்த வரத்தை காதில் வாங்கியதும் பேரதிர்ச்சி அடைந்தான். பலவர்மன் அறையில் கங்கதேவன் காஞ்சனாதேவியை பார்த்த பார்வையிலிருந்தே அவன் துர் எண்ணத்தை புரிந்து கொண்ட இளைய பல்லவன், கங்கதேவன் தாங்கள் கரை சேர்ந்த பிறகு ஏதாவது துர்ச்செயல்களில் இறங்குவான் என்று எதிர்பார்த்தானே ஒழிய இத்தகைய பகிரங்க முறையில் அதுவும் தனது நட்புக்கு காணிக்கையாக காஞ்சனாதேவியை கேட்பான் என்பதை எதிர்பார்க்கவில்லையாதலால, என்ன கேட்கிறீர்கள் கங்கதேவரே என்று உணர்ச்சிகளை கைவிட்டு சீற்றத்துடன் கேட்டான். அவன் சீற்றத்தை கண்ட கங்கதேவன் மெல்ல நகைத்து, இளைய பல்லவரே, உலகத்தில் பெண்களால் பல சிறந்த காரியங்கள் கெட்டிருக்கின்றன. அந்த பட்டியலில் நமது நட்பும் சேர வேண்டாம் என்று கூறான். அப்பொழுதும் எச்சரிக்கை அடையாத இளைய பல்லவன், தேவரே, நீர் கேட்பது என்று ஏதோ சொல்ல போனா அவன் சொற்களை பாதியிலேயே வெட்டிய கங்கதேவன், அப்படியொன்றும் கை கெட்டாததல்ல அப்படிங்கிறான். அவன் சொற்களின் பொருளை நன்றாக புரிந்து கொண்ட சோழர் படைத்தலைவன். அவசியமானால் பலாத்காரமாக தன்னிடமிருந்து காஞ்சனாதேவியை அவன் பறிக்க முடியும் என்பதையே கங்கதேவன் சுட்டி காட்டுகிறான் என்பதை உணர்ந்து கொண்ட சோழர் படைத்தலைவன் பலவர்மன் காய்ச்சல் உளறலில் உதித்த சொற்களின் உண்மை எத்தனை பலமானது என்பதையும் அறிந்து கொண்டதால் வெகு சீக்கிரத்தில் எச்சரிக்கை அடைந்து அதுவரை பேசி வந்த குரலையோ தோரணையோ மாற்றிக்கொண்டு, கங்கதேவரே, நான் உங்களுக்கு தருவதாக சொன்னது என் வசத்தில் இருப்பதைத்தான். அந்த பெண் அப்படியில்லை, இவள் என்று மேலே பேசும் முன்னே, பலவர்மன் வளர்ப்பு மகள்தானே என்று கேட்கிறான் கங்கதேவன். ஆம் அப்படிங்கிறான் படைத்தலைவன். அவள் பெயர் ஏதோ சொன்னீர்களே, மஞ்சள் அழகி. மஞ்சள் அழகி, மஞ்சள் அழகி, என்ன அழகான பெயர். அவள் உடல் பொன்னாகத்தான் இருக்கிறது.
கண்கள், ஆஹா எத்தனை கருமை! அந்த கண்களை கவனித்தேன். அவற்றில் தெரிந்தது என்ன? தெரிந்தது உண்மை. என்ன உண்மை? கங்கதேவன் பெருவிழிகள் இளைய பல்லவன கூர்ந்து நோக்குது. சொன்னால் ஒப்புக்கொள்வீர்களா என்று அவன் பெரு உதடுகள் அகன்று சொற்கள் உதிர்ந்தது. உண்மை, எதையும் ஒப்புக்கொள்வேன் அப்படிங்கிறான் இளைய பல்லவன். அவள் கண்களில் தெரிந்தது உண்மை. இளைய பல்லவரே, அந்த பெண்ணுக்கும் உமக்கும் ஏற்கனவே உறவு உண்டு என்பது தெளிவாக தெரிந்தது. உங்களை ஏதோ விழுங்கி விடுவது போல எத்தனை தடவை பார்த்தால் என்று கங்கதேவனை ஏமாற்ற முடியாது இளைய பல்லவரே. அதுவும் பெண்கள் சம்பந்தப்பட்டவரை ஏமாற்ற முடியவே முடியாது. எத்தனை நாட்டு பெண்களை பார்த்திருக்கிறான் கங்கதேவன். பெண்களின் கண்கள் அவர்களை காட்டிக் கொடுக்கின்றன இளைய பல்லவரே. மஞ்சள் அழகியின் பார்வையிலிருந்து தெரிந்து கொண்டேன் அவள் உமது அடிமை என்பதை அப்படிங்கிறான். இளைய பல்லவன் ஏதும் பேசாம சில வினாடிகள் நிக்கிறான். பிறகு கேக்குறான், நண்பன் விரும்பும் பெண்ணை கேட்பதுதான் உமது பண்பாடா? கங்கதேவன் இடி என நகைக்கிறான். பண்பாடு என்ன அர்த்தமற்ற வார்த்தை! அதுவும் ஒரு கடற்கொள்ளைக்காரன் மற்றொரு கொள்ளைக்காரனிடம் சொல்லும் வார்த்தையா அது? அந்த சம்பிரதாய வார்த்தைக்கு இந்த பிராந்தியங்களில் பொருள் ஏது? கற்பழித்தல், களவாடல், கொள்ளையிடுதல் ஆகியவை கடல் பிராந்தியத்தில் நமது வர்க்கத்தின் வழக்கங்கள் அல்லவா? ஆகவே இளைய பல்லவரே, சொல்லுங்கள், இந்த பெண்ணை என்னிடம் நீர் ஒப்படைக்க முடியுமா என்று கூறான் நகைப்புக்கிடையே. அந்த பெண்ணை நான் ஒப்படைக்க முடியாது கங்கதேவரே என்று திட்டமாக கூறான் இளைய பல்லவன் பதிலுக்கு. ஏன்? நீர் நினைப்பது போல் அந்த பெண் எனது அடிமை அல்ல. தவிர அவள் தந்தை நினைவிழந்து படுத்திருக்கிறார். அதற்கும் அவளை நான் அடைவதற்கும் என்ன சம்பந்தம்? பெண்களை பற்றி எல்லாம் தெரிந்ததாக சொல்கிறீர்கள், ஆனால் முக்கியமானது தெரியவில்லை உங்களுக்கு. என்ன முக்கியமானது? அவர்கள் மனோபாவம். தந்தையின் நிலை அபாயமாயிருப்பதால் மனம் கலங்கி இருக்கும் பெண்ணை துன்புறுத்துதல் கயவர் செய்யும் வேலை. இதை கேட்ட கங்கதேவன் சற்று யோசித்தான். இளைய பல்லவன் சொன்ன சொற்கள்ல சிறிது உண்மை இருப்பதாகவே புலப்பட்டது அவனுக்கு. அதுவும் துன்பப்படும் பெண்ணை பலவந்தப்படுத்துவதில் இன்பம் இருக்க முடியாது என்பதையும் உணர்ந்து கொண்ட அவன், சரி இளைய பல்லவரே, அவள் தந்தை தேகநிலை குணப்பட்ட பிறகு என்று கேட்கிறான். உங்கள் இஷ்டம் போல் எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள், நான் தலையிடவில்லை. ஆனால் மீண்டும் சொல்கிறேன், அந்த பெண்ணிடம் எனக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று இளைய பல்லவன் கூறான். இது போதும் எனக்கு என்று கூறிய கங்கதேவன் அதற்கு மேல் உரையாடல வளர்த்த இஷ்டப்படாம இளைய பல்லவனுடன் கைகோர்த்து கொண்டு அறையை விட்டு வெளியே வந்து வெளியே நின்ற காவலரை விழித்து இளைய பல்லவனுக்கு தேவையான சகல வசதிகளையும் அளிக்க உத்தரவிட்டான். அத்துடன் கங்கதேவனிடம் விடை பெற்று கொண்ட இளைய பல்லவன் அமீர் பின்தொடர மாளிகைக்கு வெளியே வந்து தன்னுடன் வந்த மற்றவர்களையும் அழைத்து கொண்டு துறைமுகத்தின் முனைப்புக்கு வந்து நீண்ட நேரம் கடலையே பார்த்து கொண்டு நிற்கிறான். பிறகு திரும்பி காலத்தின் அதிபாயும் இடங்களையும் அங்கிருந்த கடற்கோரைகளையும் கவனிக்கிறான். அடுத்தபடி படகை கொண்டு வர சொல்லி கடல்புறாவுக்கு தனது சகாக்களுடன் வந்து சேர்றான். கங்கதேவன் அறையிலிருந்து வெளிவந்தது முதல் இளைய பல்லவன் மனம் பெரிதும் குழம்பி கிடந்தத முகபாவத்திலிருந்தே அமீர் அறிந்து கொள்றான். கடற்கரைக்கு வந்தும் கூட இளைய பல்லவன் உடனே படகை கொண்டு வர சொல்லாம நீண்ட நேரம் கடற்கரையையும் காலத்தின் நதியையும் வெறித்து வெறித்து நோக்கியதையும் கண்டு இளைய பல்லவன் இதயத்தை ஏதோ பெரும் துன்பம் சூழ்ந்துவிட்டது என்பதை உணர்ந்து கொண்டான். அதை பற்றி இருமுறை கேட்க அவன் முற்பட்டும் இளைய பல்லவன் அதை காதில் வாங்கி கொள்ளாததிலிருந்து இளைய பல்லவன் அடியோடு சுயநிலை இழந்துவிட்டதை புரிந்து கொண்டு அமீர் பிரமித்தான். பெரிய பெரிய அபாயங்கள் நேர்ந்த போதெல்லாம் நிதானம் இழக்காத இளைய பல்லவனே நிதானத்தை இழக்க வேண்டுமானால் கங்கதேவன் ஏதோ பெரும் வெடியை இளைய பல்லவன் மீது வீசியிருக்கிறான் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொள்றான் அமீர். இளைய பல்லவன் யார் உணர்ச்சியையும் கவனிப்பதிலோ லட்சியம் செய்வதிலோ சிறிதும் ஸ்ரத்தை காட்டாம கடல்புறாவை அடைந்து நேரில் தனது அறைக்கு சென்று கதவை அடைத்துக் கொள்றான். பல நாளிகைகள் அடைத்த கதவு அடைத்தபடியே இருந்தது. அறைக்குள் நுழையும் முன்பு கண்டியத்தேவனை அழைத்து யாரும் தன் அறைக்கு வர வேண்டாம் என்றும் இளைய பல்லவன் உத்தரவிட்டு சென்றபடியால யாரும் அந்த பக்கம் போகவே இல்லை. இளைய பல்லவன் உத்தரவும் போக்கும் கண்டியத்தேவனுக்கும் புதிராய் இருக்கவே அவன் அமீரை அதற்கு காரணம் விசாரிக்கிறான். அமீர் தனக்கு திட்டமாக காரணம் தெரியாதென்றும் கங்கதேவன் அறையிலிருந்து வெளிவந்த இளைய பல்லவன் கங்கதேவன் பணியாட்கள் தயார் செய்திருந்த விருந்தை கூட மறந்து நேராக கடற்கரை வந்துவிட்டான் என்றும் அறிவிக்கவே கண்டியத்தேவன் மேலும் குழம்புறான். நாளிகைகள் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. மாலை பொழுதும் துரிதமாக அணுகிக் கொண்டிருந்தது. சீக்கிரம் மரக்கலங்களை துறைமுகத்துக்கு கொண்டு போகாவிட்டால் ஒரு நாள் வீணாகும் என்பதை நினைத்து பார்த்த கண்டியத்தேவன் நிலைமையை பற்றி அமீருடன் கலந்து பேசத் தொடங்கி, அமீர், பொழுது போகிறதே அப்படிங்கிறான். ஆம் என்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்தான் அமீர். கடல் மோகினியில் நாம் காலை வைக்க வேண்டுமானால் பகல் வெளிச்சம் இருக்கும் போதே கால் வைப்பது நல்லதல்லவா என்று கேட்கிறான் கண்டியத்தேவன். ஆம், தலைவரை எப்படி அணுகுவது? அணுக முடியாது. அவர் உத்தரவுதான் திட்டமாயிருக்கிறதே. அவர் பழைய உத்தரவை வைத்துக் கொண்டு கலிங்கத்தின் 2 மரக்கலங்களையும் கரைக்கு கொண்டு போய்விட்டால் என்ன? உங்கள் பொறுப்பில் வேண்டுமானால் அதை செய்யுங்கள். ஏன்? நான் பொறுப்பில் பங்கு கொள்ள மாட்டேன். ஏன்? கரையிலிருந்து திரும்பி வந்த பிறகு படைத்தலைவர் என்னமோ திட்டமோ மாறியிருக்கலாம். அமீர் சொன்னதில் அர்த்தம் இருப்பதாகவே பட்டது கண்டியத்தேவனுக்கு.
படைத்தலைவன் உத்தரவின்றி கப்பல்களை நகர்த்துவதும் பிசகு, நகர்த்தாதிருந்தாலும் பிசகு. சீக்கிரம் கரையை அடைந்து பழுது பார்க்கும் வேலையை சீக்கிரமாக துவங்குவதே அப்பொழுது செய்ய வேண்டிய முக்கிய வேலை. இந்த எண்ணங்களால் என்ன செய்வதென்று அறியாம திணறான் கண்டியத்தேவன். திடீரென அவனுக்கு யோசனை தோன்றவே அமீரின் தோளை பலமாக தட்டி, அமீர், ஒரு யோசனை தோன்றுகிறது எனக்கு அப்படிங்கிறான். என்ன யோசனை தேவரே என்று கேட்கிறான் அமீர். நாம் தான் படைத்தலைவரை தொந்தரவு செய்ய முடியாது, யாரும் செய்யக்கூடாதென படைத்தலைவர் உத்தரவு. எந்த உத்தரவுக்கும் ஒரு விளக்கு உண்டு அமீர். இந்த உத்தரவுக்கு காஞ்சனா தேவி விளக்கு என்று கூறுறான் கண்டியத்தேவன். ஆம் ஆம், அவர்களிடம் விஷயத்தை சொல்லி படைத்தலைவர் கருத்தை அறியலாம் என்று அமீரும் ஒப்புக்கொள்றான். நல்ல திட்டத்தை தான் வகுத்தான் கண்டியத்தேவன். நிறைவேறக்கூடிய திட்டம்தான், திருப்திகரமாக நிறைவேறக்கூடிய திட்டமும் கூட. ஆனா எந்த திட்டமும் நிறைவேற்றுபவனை பொறுத்திருக்கிறது. கண்டியத்தேவன் தன் திட்டத்தை நிறைவேற்ற பொறுக்கிய மனிதன் சரியானவன் அல்ல. அவனால பெரு வினையே விளைந்தது. முடிவு விபரீதமா இருந்தது. தன் திட்டத்தை நிறைவேற்ற சேந்தனை தேர்ந்தெடுத்த காஞ்சனாதேவியிடம் அனுப்பினா கண்டியத்தேவன். சேந்தன் தனது முட்டாள்தனத்தை மிக தெளிவாக காட்டினான். அவன் சொன்ன ஒரு சொல் பேராபத்தை, விபரீதத்தை விளைவித்தது. முட்டாளின் ஒரு சொல்லுக்கு எத்தனை வலிமை உண்டென்பதை கண்டியத்தேவன் மட்டுமல்ல, இளைய பல்லவன் கூட புரிந்து கொண்டான். தொடர்ந்து அடுத்த பகுதியில பார்க்கலாம். தேங்க்யூ.